ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் இருக்கும்போது அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னு சொன்னோம்னா, முதல்ல வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தாது. ஏன்னா 2020 வந்து 2 கட்டமா கிராமப்புறமும் முதல்ல நடத்தி நகர்ப்புறத்தை அப்புறம் நடத்தலாம்னு பிளான் பண்ணாரு. கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக கவுன்சிலர் ஜெயிச்ச உடனே நகர்ப்புறம்னா இதோட அதிகமா போகும், நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்கட்டாங்க. நகர்ப்புறத்தை நடத்தினால் திமுக அதிக கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா 22 வாஷ் அவுட் ஆனமா அதிமுக வாஷ் அவுட் இருக்குது. கொஞ்சம் இப்ப சென்னை போன்ற இடங்களை கூட ஆளுங்கட்சின்றது 60 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% இடங்களை வெற்றி பெற்று இருக்கான். அந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு நல்ல சூழல் இருந்தது. அதுல வெற்றி பெற்றவங்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அந்த கவுன்சிலர்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும் அந்த ஊர்ல, அது கொஞ்சம் ஒர்க் பண்ணும். இப்ப சென்னை போன்ற இடங்கள்ல அதிமுக ரொம்பவே பலவீனமான காரணம் என்னன்னா, கவுன்சிலர்ஸ் இல்லை. கவுன்சிலர்ஸ் இருந்தா வேலை செஞ்சிருப்பாங்க. பிளஸ் இங்க சென்னையில வந்து இயல்பாகவே அதிமுக அமைப்பு ரொம்ப கம்மி, பலவீன அமைப்பு தான். அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் பெருசா இல்லாத இடங்கள்ல கவுன்சிலர்ஸ் இல்லாததால ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு. கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல அவங்க பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்கிறதால அவங்களால அந்த ஸ்ட்ரக்சர்லேயே ஓட்டு எடுக்க முடியுது. திமுகல கோயம்புத்தூர்ல கவுன்சிலர்ஸ் இல்லாத திமுக வெற்றி பெற முடியல, வாஷ் அவுட் ஆகுது திமுக. அங்க சென்னையில திமுக பாசிட்டிவ் ஓட்டு இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க தப்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு பின்னடைவால் இன்றளவும் சென்னையில வந்து அதிமுக பலவீனமா இருக்கு. நம்ம பாக்குற சர்வே அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது சென்னையில வந்து அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு. பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறத நாம் பார்க்கலாம்.